ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். இங்கே உங்களோட விண்டோஸ் ஆகட்டும், மேக் ஆகட்டும், அதில் யூஸ் பண்ணுற ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி க்ளவுடில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் வந்து கூகுள் டிரைவ். இது ஆப்வியஸ்லி வந்து கூகுளோட ப்ராடக்ட்டு. இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி உங்கள் சிஸ்டமில் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ, ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரியே இங்கே கூகுள் டிரைவ்லேயும் வந்து நீங்கள் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? இதில் என்ன இருக்குது, இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் டிரைவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து drive.google.com அப்படின்னு சொல்லி கூகுளில் அடிச்சிங்கனாலே வரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி கூகுள் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா, இந்த இடத்துலையே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிரைவ்னு இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இப்படி ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆனதுமே இங்கே நிறையா விஷயங்கள் இருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆப்ஷனாக என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துலேருந்து நம்ம வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டோட எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் சைன்இன் பண்ணியிருக்கலாம் அந்த டீட்டெயில் வரும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நார்மலாக கூகுள் ஆப்ஸில் வர மாதிரி இந்த ஆப்ஸை பற்றியெல்லாம் வரும். ஓகேவா? என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வரும். அடுத்தது செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது. இதில் வந்து சப்போர்ட் இருக்குது. இது வந்து சர்ச் பண்ணுறது. உங்களோட இதுக்குள்ளே இந்த டிரைவுக்குள்ளே என்னென்ன ஏதாவது ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹோம் பட்டன் மாதிரி யூஸ் ஆகும். இப்போ நான் ஒரு வேளை இங்கே உள்ளே போயிட்டு இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஓகேவா? இது நியூ. இந்த ப்ளஸ் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா புதுசாக உங்களுக்கு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுமா, ஃபைல் அப்லோட் பண்ணுமா, இதில் ஃபோல்டர் அப்லோட் பண்ணுமா, அப்புறம் கூகுள் டாக்ஸு என்ன வேணுமோ அதை நீங்கள் இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து புதுசாக போயிட்டு நீங்கள் வந்து இங்கே போய் நீங்கள் கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அங்கே க்ரியேட் பண்ணி அதை ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். இது இங்கே இருக்கிற லிஸ்ட்டெல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மை டிரைவ். இந்த கூகுள் டிரைவில் என்னோடய டிரைவில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, இங்கே நீங்கள் இந்த ஏரோ இருக்கு இல்லையா, இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஓகேவா? அடுத்தது கம்ப்யூட்டர். என்னோடய கம்ப்யூட்டரில் நான் இதை சிங்க் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா என்னோடய கம்ப்யூட்டரில் இது சிங்க் ஆகிருக்கு. இதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். அதே மாதிரி ஷேர்டு வித் மீ, இதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு என்னென்ன ஃபைல்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க யாராவது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். அடுத்தது ரீசன்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரீசெண்டாக என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கணும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஸ்டார்டு அப்படின்னா நான் ஏதாவது ஃபைலை ஸ்டார் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அது இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி இதை நான் ஸ்டார்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஆட் டு ஸ்டார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இங்கே நான் ஸ்டார்டு வந்தேன்னா இந்த இது இருக்கும். ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது, அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்டார்டுக்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸை நீங்கள் ஸ்டார்டு பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இதெல்லாமே வரும். ஓகேவா? இது வந்து பின். உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்க ட்ராஷ் ஃபோல்டர் மாதிரி தான். ரீசைக்கிள் பின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் ரீசெண்டாக டெலீட் பண்ண எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். இதோட வேலிடிட்டி வந்து 30 days வரைக்கும் இது இருக்கும். 30 daysக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்தும் டெலீட் ஆயிரும். ஓகேவா? இங்கே இருக்கிற ஃபைல்ஸை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் பண்ணணுமா இல்லை டெலிட் ஃபார்வர்ட் பண்ணுமாங்கிறத பண்ணிக்கலாம். இது ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி. இங்கே ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கிட்ட என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, அதோட ஃபைல் சைஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? இங்கே வந்து உங்களோட ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி இங்கே இருக்கும். என்னென்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே இருக்கும். 4.2 MB தான் யூஸ் பண்ணியிருக்கேன் 15 GBயில். பை ஸ்டோரேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் கிட்ட காசு கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ என்னோடய மை டிரைவ் வந்துடும். இங்கே மை டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ச். இங்கே போயிட்டு நீங்கள் இப்போ PDF அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப்பில் இருக்கிறது எல்லாமே எனக்கு வரும். இங்கே போயிட்டு நான் பிடிஎஃபை இது பண்ணிவிட்டு இங்கே வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய டிரைவில் என்னென்ன டாக்குமெண்ட் டைப் இருக்கோ இது எல்லாமே இங்கே வரும். ஓகேவா?
ஸோ அதுதான் இது. ஓகே, இன்னும் நீங்கள் அட்வான்ஸ்டாக சர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கேட்கும். ஸோ டைப் என்ன டைப்பான ஃபைலு. ஸோ எனி டைப் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எதா வேணால் இருக்கலாம். எனக்கு ஃபைல் டைப் எனக்கு சரியாக தெரியல அப்படின்னா எனி டைப்பு. அதே மாதிரி ஓனர், ஏன்னா கூகுள் ட்ரைவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷீட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்து இப்போ வந்து நீங்கள் வேற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, அப்போ அவங்க தான் ஓனராக இருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட அந்த ஃபைலு உங்களோட அந்த காப்பி வந்து உங்ககிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஓனர் யார் உங்களுக்கு பர்டிகுலராக தெரியும் அப்படின்னா அந்த ஓனரோட பேர் எனி ஒன், யாராக வேணா இருக்கலாம். எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னா, இல்லைனா நான் ஓன் பண்ணுற ஃபைல் மட்டும், நான் க்ரியேட் பண்ண ஃபைல்ஸ் மட்டும் எனக்கு வேணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஓனர் கிடையாது, ஆனால் வேறு யாரோ ஒருத்தர். ஓகேவா? இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த பர்சன்ட்லேருந்து எனக்கு ஷேர் ஆன ஃபைல் தான் நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை இங்கே கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே. ஸோ லொக்கேஷன் எனிவேர், எங்கே வேணால் இருக்கலாம். ஓகேவா? இது நீங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ரைவில் மை ட்ரைவில் இருக்கலாம், இல்லை ஷேர்டு வித் மீ எதில் வேணால் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்றீங்க. பின்னில் இருந்தாலும் ஓகே, ஸ்டார்டில் இருந்தாலும் வேணும்னா இது நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஒரு வேளை பின்னில் இருக்கிறது எனக்கு வேணும் அப்படின்னா பின்னில் இருக்கிற டிக் பண்ணிக்கணும், ஸ்டார்டில் இருக்கிறது வேணும்னா ஸ்டார்டில் இருக்கிறது வேணும். ஸோ டேட் மாடிஃபைடு, என்றைக்கு அவங்க லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணாங்க, அதாவது லாஸ்ட்டாக என்றைக்கு எடிட் பண்ணாங்க. ஸோ அந்த டேட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். இங்கே கஸ்டம் கூட இருக்குது, தெரிஞ்சால் இதை நீங்கள் கொடுக்கலாம். ஐட்டம் நேம், உங்களுக்கு நேம் தெரிஞ்சுது அப்படின்னா கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு பார்ட் ஆஃப் த நேம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்ட் ஆஃப் த நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நான் பாருங்கள் சேனல் ஃபைல்ஸ்னு வச்சுருக்கேன். எனக்கு ஃபைல்ஸ்னு மட்டும் தெரியும், சேனல் ஃபைல்ஸ்னு தெரியாது. இல்லைனா சேனல்னு மட்டும் தெரியும், சேனல் ஃபைல்ஸ் கம்ப்ளீட் நேம் தெரியாது. ஸோ சேனல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன் அப்படின்னா சேனல் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இன்க்ளூடிங் த வேர்ட்ஸ், ஒரு வேளை ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு வேர்டு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேனல் ஃபைலே எடுத்துக்கிறேன்னே, நான் ஒரு வீடியோவோட நேமை அந்த ஷீட்டில் போட்டு வச்சுருக்கேன். அந்த வீடியோட நேம் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோட நேம் இங்கே என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி எனக்கு வரும், அந்த ஃபைலை எனக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இல்லை எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, ஆனால் யாருக்கு நான் கடைசியாக ஷேர் பண்ணேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த இமெயில் ஐடி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கக்கிட்ட என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டெல்லாம் வரும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனி சஜஷன் ஒன்லி ஆக்ஷன் ஐட்டம். ஸோ இது மாதிரி அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, அதை நீங்கள் சர்ச் பண்ணுறது தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒன்று சர்ச் பண்ணி காட்டுறேன். எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஜஸ்ட்டு பிவட் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? சர்ச் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. இது மூணுலேயும் அந்த பிவட்டுங்கிற பேர் வந்து இங்கே மூணுலேயும் இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 ஃபைலை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான், இப்படி தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்கே அப்படியே ரைட் கிளிக் வந்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ நம்ம செட்டிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ மை ட்ரைவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரைவ் வந்து இங்கே இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது. ஸோ அகெயின் அதே தான், இங்கே இருந்தும் நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர், ஃபைல் அப்லோட் பண்ணுறது, ஃபோல்டர் அப்லோட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ இது எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இங்கேயே. அப்படி இல்லை அப்படின்னாலும் இங்கே கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸில் இங்கே வேணால் இதை ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதே சேம் ஆப்ஷன் தான் வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நியூ ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஃபோல்டர் எனக்கு இங்கே க்ரியேட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போ அப்லோடு ஃபைல். ஸோ அப்லோட் ஃபைல் அப்படிங்கும்போது நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எந்த இடத்துல என்ன அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரைட் கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு எக்ஸல் ஃபைல், ஏன்னா எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணாதனால அதில் இல்லை, அது வந்து இந்த மாதிரி காட்டுது. ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸல் ஃபைலு. ஸோ இந்த ஃபைலை நான் ரைட் கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து நான் டெஸ்க்டாப் அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி கூட எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஜஸ்ட் இங்கே தூக்கி இங்கே போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்லோட் ஆகும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் இப்போ செலக்ட் பண்ணி இப்போ தூக்கி போட்டீங்க அப்படின்னா இது எல்லா லிஸ்ட்டும் இங்கே வரும். ஸோ ஒன்ஸ் அது அப்லோட் ஆகி முடித்ததும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ அப்லோட் கம்ப்ளீட்டட், இங்கே டிக் மார்க் தெரியுதா உங்களுக்கு? இங்கே டிக் மார்க் தெரியும் பாருங்கள். டிக் மார்க் தெரிஞ்சுன்னா அப்லோட் கம்ப்ளீட்டட், அப்போ அந்த ஃபைல்ஸ் எனக்கு இங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா?
இந்த ஃபைலை வந்து உள்ளே தூக்கி போட்டது இது எக்ஸ்எல்எஸ்ன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா. ஓகே. ஸோ இப்போ அதே ரைட் கிளிக் பண்ணி இப்போ ஃபோல்டராக்கும் அதே மாதிரி தான். ஃபோல்டர் வேணுன்னா ஃபோல்டர், இல்லை இங்கேருந்து அப்படியே இங்கே ட்ராக் பண்ணி போட்டிங்கனாலும் ஃபோல்டரும் அப்படியே அப்லோட் ஆயிரும். ஓகேவா. ஸோ நான் இப்போ இந்த ஃபைலை வந்து நான் இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு வேணாம். ஓகேவா. அதே மாதிரி தான் இது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ இது எல்லாமே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட வியூஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸோட நேமு, ஃபோல்டரோட நேமு, இதோட ஓனர் யார், இது எல்லாமே நான் தான் ஓனருங்கனால மீன் காட்டுது. ஸோ எப்போ மாடிஃபை பண்ணேன் அப்படின்னு வரும். ஃபைல் சைஸ் சம்டைம்ஸ் வரும். அதே மாதிரி இங்கே திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது. ஸோ இந்த 2 டைப்பு தான் நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஃபோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் இன்ஃபோ கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ், ஹூ ஹேஸ் த ஆக்சஸ், யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது, மை ட்ரைவில் இருக்குது. ஸோ டைப் என்ன, கூகுள் ட்ரைவ் ஃபோல்டரு. ஸோ யார் ஓனர், நான் தான் ஓனர். எப்போ ஓப்பன் பண்ணேன், எப்போ மாடிஃபை பண்ணேன், எப்போ க்ரியேட் பண்ணேன். ஸோ இதை பற்றின ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா இட்ஸ் அ புக் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு, இட்ஸ் அ புக் அப்படின்னு சொல்லி இங்கே எனக்கு வந்துருச்சு. ஸோ அதோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்கே போனீங்கன்னா அது எப்போ ஷேர் பண்ணியிருக்கு, எப்போ க்ரியேட் பண்ணியிருக்கு, யார் கூட ஷேர் பண்ணியிருக்கு, எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஓகேவா. ஸோ இது வந்து உங்களோட ஃபைலோட லொக்கேஷன். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபோல்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ்குள்ளேயும் நீங்கள் சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த சப் ஃபோல்டர்ஸ்குள்ளே உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணால் அப்படின்னா அடுத்த நிமிஷம் எனக்கு இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ் வருது. என்ன அப்படின்னா இது வந்து லிங்க்கு. ஸோ இங்கே கெட் லிங்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் நீங்கள் ஷீட்டை ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோல்டரோட லிங்க் மட்டும் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இதை காப்பி பண்ணி நான் யாருக்கு வேணால் நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு வேணால் நான் அனுப்பிக்கலாம். ஓகேவா. அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ ஒன்லி பீப்புள் ஆடட் கேன் ஓப்பன் வித் திஸ் லிங்க் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனி ஒன் வித் திஸ் லிங்க். ஸோ இதில் வந்து நான் யாருக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கணும், இங்கே பாருங்கள் யாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணவே இல்லை இந்த ஃபோல்டரை. அப்படி நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது நான் தான் ஓனர். இப்போ நான் வேறு யாராவது ஒருத்தர் பேரை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடி இங்கே வரும். ஸோ அவங்கக்கிட்ட மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு இமெயில் ஐடி நான் போடுறேன். இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து வியூவராக, எடிட்டராக, கமெண்டராக, ஸோ இது எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேவா. இந்த ஃபோல்டருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட்டர்ஸ் கேன் சேஞ்ச் த பெர்மிஷன் ஆஃப் ஷேர். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நார்மல். ஓகேவா. ஸோ இதை விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனி ஒன் வித் திஸ் லிங்க், இந்த லிங்க் யார்கிட்டலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்புக்கு போகிறீங்க, அந்த குரூப்பில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருமே ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த லிங்க் இருக்குது. இல்லை ரிஸ்ட்ரிக்டட் அப்படின்னா நான் இங்கே யாரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து போகும். ஆனால் நீங்கள் இந்த எனி ஒன் வித் திஸ் லிங்க் கொடுக்கும்போது மறக்காமல் இதோட ஆக்சஸை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா. என்ன ஆக்சஸ் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. முடிஞ்சது அப்படின்னா டன் கொடுத்துருங்க. ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து லிங்க்கை ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ என்கிட்ட இத்தனை ஃபோல்டர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணி ஷேர் கொடுக்கலாம். இங்கேயும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா. ரெண்டும் சேம் தான். ஓகே. இப்போ ரைட் கிளிக் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் ரைட் கிளிக் பண்ணால் என்ன ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஃபோல்டர்ஸில் ஸோ ஓப்பன் வித் காட்டுது. ஸோ ஏதாவது ஆப் வேணும்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஷேர்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுமோ அவங்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கெட் லிங்க். ஸோ இந்த ஃபோல்டரோட லிங்க்கு இந்த ஒரு ஃபோல்டரை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். யாருக்காச்சும் அது ஷேர் ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு ஃபோல்டர் மட்டும் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களோட என்டையர் ட்ரைவ் கிடையாது. உங்கள் ட்ரைவில் இருக்க அந்த ஒரு ஃபோல்டரை மட்டும் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கொடுக்குற ஆக்சஸுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி இது எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா ஷோ ஃபோல்டர் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துடும். எங்கே ஒரிஜினலாக இருக்கோ அங்கே வந்துடும். ஸோ இது வந்து ஷார்ட்கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் ஷார்ட்கட் டு ட்ரைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துலன்னு கேட்குது, மை ட்ரைவில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் வந்துருச்சு. ஸோ ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு ஆரோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆரோ வந்ததுன்னா இது வந்து ஷார்ட்கட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா.
ஸோ இதை நான் வந்து ஒருவேளை நான் இங்கே உள்ள ஒரு ஃபைல் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜென்ரல் ஃபைல்ஸ்குள்ளே எதுவும் இல்லை, சேனல் ஃபைல்ஸ்குள்ளே இங்கே 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதோட ஷார்ட்கட் வந்து எனக்கு முன்னாடியே வரணும் அப்படின்னா, ட்ரைவில் முன்னாடியே எனக்கு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் ஷார்ட்கட் எனக்கு வந்துருச்சா. அடுத்தது இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரிஜினல் ஃபைலு, இது வந்து அதோட ஷார்ட்கட்டு. ஓகேவா? ஸோ ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆப்ஷன்ஸ் தான் வரும், கொஞ்சம் அதில் டிஃப்ரெண்ட் வரும். ஓகேவா? இந்த ஷார்ட்கட்டில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த ஒரிஜினல் ஃபைலுக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன், ஷேர் லிங்க் இதெல்லாம் பார்த்தாச்சு. மூவ் டு, இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணாம், இதை நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி இது கேட்கும் எந்த இடத்துல அப்படின்னு கேட்கும். இப்போ நான் ஃபோல்டர்ஸ்குள்ளே நான் எனக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே கொடுத்தேன்னா இந்த பிடிஎஃப்ங்கிறது இந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்தது இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணேன்னா இது வந்து ஆட் டு ஸ்டார்டு கொடுத்தேன்னா என்கிட்ட ஒரு 100 ஃபோல்டர்ஸ் இருக்குது. அப்போ நான் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை மட்டும் கொண்டு வரணும்னா இங்கே ஸ்டாரடில் வந்துடும். ஓகேவா? ஸ்டாரடில் ஃபைலில் கொடுத்தீங்கன்னா ஃபைலில் இங்கே வரும், இதில் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். அடுத்தது இங்கே வந்து ரிமூவ் ஃப்ரம் ஸ்டாரடு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டாரடுலேருந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு ஈஸி தான், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது என்னென்னா இதோட ரீநேம் பண்ணிக்கலாம், இதோட வேறு பேர் ஏதாவது ரீநேம் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இதோட கலர் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டம் கலர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபோல்டர் மட்டும் இந்த ஒரு கலரில் தெரியும். நீங்கள் எந்த வியூ மாற்றினீங்கனாலும் அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் நிறையா பேர்த்து கூட ஷேர் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து யார் லாஸ்ட் மாடிஃபைடு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைமிங் இங்கே வரும். ஸோ ஓனர் யாருன்னு காட்டும். அதே மாதிரி இங்கே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போதும் யார் லாஸ்ட்டு மாடிஃபை பண்ணியிருந்தாலும் எனக்கு அது வேணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் லாஸ்ட்டு மாடிஃபை பண்ணது, நான் லாஸ்ட்டு ஓப்பன் பண்ணது. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணும்போதும் இங்கே எனக்கு ஓனர் நான் மட்டும்தான் இருக்குது, வேறு யாராவது ஓனராக இருந்தால் இந்த இடத்துலையும் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் வித் ஜென்ரல் ஃபைல்ஸ். ஸோ ஜென்ரல் ஃபைல்ஸுங்கிற நேமில் இருக்க எல்லாமே இதுக்குள்ளே மட்டும், இந்த ஃபோல்டருக்குள்ளே மட்டும் நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நான் சர்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக அந்த ஃபோல்டரே எம்டியாக இருக்குது, அதனால் எதுவும் இல்லை. ஓகேவா? இப்போ வியூ டீட்டெயில்ஸ், இந்த வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களா அந்த இன்ஃபோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதை ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பின்னுக்கு போயிடும். வித்தின் 30 டேஸ்க்கு அப்புறம் இது டெலீட் ஆயிரும். ஓகேவா? ஓகே. இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் கொடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப என்னோடய பழைய இடத்துக்கே அது போயிடும். இதுதான் இதோட ரைட் கிளிக் மெனு. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம ஃபோல்டர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதில் இன்னும் நிறையா செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றலாம். ஸோ அது என்னங்கிறத நான் பின்னாடி நான் சொல்கிறேன். ஓகேவா?